விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். நாம இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு தொகுதியை தான் பார்க்க போறோம். திருப்பரங்குன்றம். அதிமுக சார்பில் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் போட்டியிடுறாரு. திமுக சார்பில் கீர்த்திகா தங்கப்பாண்டியன் அப்படின்ற ஒரு வேட்பாளர் போட்டியிடுறாங்க. ராஜன் செல்லப்பாவுக்கு அவர் பிறந்த மண்ணு, அவருடைய சொந்த மண்ணு, அவருக்கு தெரியாத ஆட்கள் கிடையாது. சந்து பொந்து அத்தனையுமே தெரிந்த நபர். அவர் மீண்டும் இங்க களமிறங்குறார். ஆனா இந்த திமுக சார்பில் களமிறக்கக்கூடிய வேட்பாளர்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க மீதுதான் நமக்கு மிகுந்த ஒரு அதிருப்தி இருக்குது. நமக்குன்னு சொல்லல, ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றம் மக்களுக்கே அவர் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. 2006 இந்த கீர்த்திகாவினுடைய கணவன் தங்கப்பாண்டி இருக்கிறார்ல, அந்த தங்கப்பாண்டியன் என்பவன் 14 வயது சிறுமி, இப்படி 14 வயது சிறுமிய, ஆட்டுக்கு தழவுடிக்க போன சிறுமிய அப்படியே தூக்கிட்டு போய் வாழைத்தோப்புக்குள்ள இருக்கிற பம்பு செட்டுக்குள்ள அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தான். பாலியல் வன்கொடுமை செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பெண் சிறுமியை நீங்க வெளியில போய் சொன்னீங்கன்னா உன்னை கொன்னுடுவன்னு சொல்லி மிரட்டி அனுப்பியிருக்கான். அந்த பெண் குழந்தை யாருக்கிட்டையும் சொல்லல, கொன்னுடுவன்னு சொல்றான், நம்ம அந்த பக்கம் தான் போகணும், ஆடு மாடு மேய்க்க. அதனால நம்ம பயந்து அந்த பெண் சிறுமி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் கழித்து பாத்தீங்கன்னா உடல்நல குறைவு ஏற்படுது. அவங்கள திருமங்கலம் மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அந்த மருத்துவமனையில கொண்டு போயிட்டு அவங்கள மருத்துவர்கள் பரிசோதித்து பார்க்கும்போது அந்த சிறுமி கர்ப்பமாக இருக்கிறாள். யாரு காரணம் என்ன ஏதுன்னு விசாரித்த பிறகுதான் இந்த அயோக்கிய பைய தங்கப்பாண்டிய அந்த சிறுமிய, அந்த குழந்தைய நாசம் பண்ணி இருக்கிற விஷயம் வெளியில வருது. காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. திருமங்கலம் நீதிமன்றம் அவனுக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதம் விதிக்கிறது. அதுக்கப்புறம் இவன் அந்த பக்கம் இந்த பக்கம் பல்ட்டி அடிச்சு யார் காலில் விழணுமோ, யாருக்கிட்ட போயிட்டு கெஞ்சணுமோ, அதை பண்ணி இதை பண்ணி இன்றைக்கு அந்த வழக்கு எங்க போனதுன்னு தெரியல. சிறையில் இருந்தும் இவன் வெளியில சர்வ சாதாரணமாக சுத்திக்கிட்டு இருக்கான்.